இங்கே நேரு அண்ணன் அவர்கள் சொன்னது போது பேசும்பொழுது குறிப்பிட்டார், மணமகன் மிக செல்லப்பிள்ளை, அவங்க அப்பா சொன்ன கூட கேட்க மாட்டார், நான் சொன்னதான் கேட்பார் அப்படின்னு அண்ணன் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நான் தான் இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். தாலியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் மணமகன்கிட்ட. அவர் மணமகன் வந்து அப்பா சொல்கிற பேச்சு மட்டும் கேட்கறதில்ல, அம்மா சொல்கிற பேச்சும் கேட்கறதில்ல. குடும்பம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றதுக்கு தயவு செய்து நல்ல உதாரணமாக கருணாநிதி குடும்பத்தை எடுக்காதீர்கள். ஏன் நல்லா தானே அதான் சொல்கிறேன். நல்ல குடும்பம், நல்ல குடும்பம் பண்ண நல்ல குடும்பமாக நீங்கள் ஒரு இது உதாரணமாக எடுக்காதீங்க. ஒரு குடும்பம் எப்படி இயங்கக்கூடாது என்பதற்கு கருணாநிதி குடும்பத்தை, இந்த ஆக்டோபஸ் குடும்பத்தை, அந்த கேடுகட்ட குடும்பத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேணால் ஒரு தவறான உதாரணமாக அது. ஏன்னா தவறான உதாரணங்களும் நமக்கு தேவை, படிப்பினையே அதுதான் கொடுக்கும். அதனால அப்படி இவர் வேணால் சொல்லலாம். ஆனால் இங்கே அடுத்தது அவர் சொல்கிறாரு பாருங்க, அதாவது அப்பா பேச்சை தட்டாத அரசியல், ஆமாம்